இந்த தோப்புல என்னென்ன மரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த தோப்பை நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேம்லேயே பாருங்க வந்து தென்னை மரம், மாமரம், அத்தி மரம், மாதுளை மரம், கொய்யா மரம், கருவேப்பிலை மரம், வாழை மரம், முருங்கை மரம், அதுவும் போக சப்போட்டா மரம், நெல்லிக்காய் மரம், பலா மரம், நாத்தாங்க மரம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. 2 செட்டு இருக்கு, 2 போர் இருக்கு. 2 போருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இவி சர்வீஸ். தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறது நம்ம 3 ஏக்கர் தோப்பு தாங்க இது. நம்ம தோப்புல 2-3 அத்தி மரமும் இருக்குங்க. இருக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க அத்தி பழம். இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி நான் சொல்லணும் அவசியம் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தேன். அவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள போயிருக்கான். அது போக நம்ம தோப்புலேயே இது வந்து இயற்கையாகவே விளையனால நீங்க வந்து வெளியில போய் வாங்கணும் அவசியமே கிடையாதுங்க. இந்த 3 ஏக்கர் தோப்புல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஃபுல்லாவே தென்னை மரம் தாங்க. தென்னை மரம் எல்லாமே செழிப்பா உள்ளது தான். நல்ல காய்வும் நல்ல காய்க்கூடிய மரம் தான் எல்லாமே. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நாங்கள் வந்து நேரத்தில் காயை பறிச்சிருக்காங்க தேங்காய் எல்லாமே. அதனால மேலே நீங்க மரத்தை வீடியோ காட்டல நீங்க நினைக்க கூடாது, ஏன்னா அதில் தேங்காய் இருக்கிறது எல்லாம் பறிச்சு கீழே தான் இருக்கு. சாம்பிளுக்கு ஒரு காய் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு வந்து பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்குன்னு வந்து இதையும் பாருங்க. வந்து ஒன்னு எடுத்து காட்டணும் நினைக்காங்க, எல்லாமே பெரிய பெரிய காய் தான். அந்த அளவுக்கு செழிப்பா உள்ள மரம் தான் எல்லா மரமுங்க. நம்ம தோப்புல தென்னை மரத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாமரம் தாங்க அதிக அளவுலயும் இருக்கு. அப்படி விளைச்சல பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நான் சொல்லவே அவசியம் கிடையாது. பாருங்க ஒரு காயுமே எவ்வளவு பெருசா இருக்குங்க. அந்த அளவுக்கு எல்லா மரமே செழிப்பா உள்ள மரம் தாங்க. நம்ம தோப்புல பாத்தீங்கன்னா 2 செட் இருக்குங்க. இது வந்து முன்னாடி இருக்க செட்டு. இந்த செட்டை நீங்க வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன், பாம்பஸோட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அது போக இந்த இருக்க சைடுல இருக்கிற ரூம் பாத்தீங்கன்னா இதுல வந்து தேங்காய், உரமோட எல்லாத்தையுமே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம தோப்புல இருக்கிற சப்போட்டா மரங்க, ஒரு 10-12 சப்போட்டா மரம் இருக்குங்க. நம்ம தோப்புல 2 பலா மரம் இருக்குங்க. ரெண்டுமே வந்து இப்போதைக்கு காய்ப்பு தரக்கூடிய ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பாருங்க நம்ம தோப்புல நாத்தங்காய் மரம் இருக்குங்க. பாருங்க இதுமே செழிப்பான மரம் தான். வந்து பாருங்க நிறைய காய் பழம் எல்லாமே இருக்குங்க. இது நெல்லிக்காய் மரங்க. நம்ம தோப்புல காட்டு நெல்லிக்காயும் இருக்கு, நாட்டு நெல்லிக்காயும் இருக்குங்க. நம்ம தோப்புல மாதுளம்பழம் மரமும் கூட இருக்குங்க. நம்ம தோப்புல பாத்தீங்கன்னா ஊடு பயிரா வந்து நிறைய பாலை மரமும் போட்டுருக்காங்க. நம்ம தோப்புல பாத்தீங்கன்னா 2 போர் இருக்குங்க. 2 போருமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் தாங்க. வந்து நம்ம தோப்புல இருக்கிற ஒரு பெரிய தொட்டிங்க. இது தொட்டின்னு கூட நீங்க சொல்ல முடியாது, ஒரு சின்ன மினி கிணறு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஆழமும் அகலமும் கொடுங்க. நம்ம 2 போருக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 போர் இருக்கிற வர தண்ணி வந்து இதுல வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இந்த ஃபுட்பால் வச்சு பைப் லைன் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இது வழியா வந்து எல்லா பக்கமும் வந்து அதாவது 3 ஏக்கர் ஃபுல்லாவே வந்து வாய்க்கா வழியா வந்து தண்ணி எல்லாம் சூப்பரா பாயுங்க. இதுதாங்க நம்ம தோப்புல இருக்கிற தொழுவங்க. இதுல வந்து கொஞ்சம் நீங்க மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்களேன், நிறைய ஆடோ மாடோ நிறைய வளர்த்துக்கலாங்க. இதுல நீங்க ஒரு ஹாலிடேஸ்லயோ இல்லை வீக்கெண்ட்லயோ அதிகம் வச்சுக்கோங்களேன், போர்ல இருந்து வர தண்ணி இந்த பைப் லைன்ல வந்து சின்ன தொட்டி பார்த்தீங்களா, இதுல ஃபுல் ஆகிடும். அதனால சின்ன குழந்தைங்க வந்து அழகா தாராளமாக இதுல குளிக்கலாம். இது பின்னாடி உள்ள செட்டுங்க. இந்த செட்லயுமே நீங்க வந்து உரமும் தேங்காய் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தோப்பு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி கடையில ஒரு மதுரை மெயின் ரோட்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்துல, அதுவும் தார் ரோட்டு மேலே அமைஞ்சதாங்க நம்மளுடைய தோப்பு. மேலும் இந்த தோப்பு தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது தோப்பை நீங்க விசிட் பண்ணி நினைச்சாலோ மேலே ஸ்கிரீன் கான்டெக்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.